அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 17ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 23ஆம் தேதிக்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல செய்தியாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பல்வேறு விஷயங்களில் கிடைக்கிறது என்பதை கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் பிப்ரவரி 22ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக பல கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரியங்கள்ல நல்ல பல செய்தியை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அவர் 18ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை மிதுன ராசியிலும் அதற்கு பிறகு 21இலிருந்து 23 வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கடகராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. எனவே இந்த வாரத்தில் சந்திரன் உச்சமும் ஆட்சியும் பெறுவது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, கலைத்துறை வாய்ப்பு, உங்களுடைய படைப்பு, அரசியல் சம்பந்தப்பட்ட பணி, விவசாயம் சம்பந்தப்பட்ட பணி, கம்ப்யூட்டர் துறை, போக்குவரத்து துறை, விவசாயத்துறை, ரியல் எஸ்டேட், ஏற்றுமதி இறக்குமதி துறை என எந்த பணியாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உச்சமும் ஆட்சியும் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று மிகவும் வலுவாக மகர ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் என்பது இந்த தருணத்தில் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக ஏற்படுத்தி கிடக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது மங்களகரமான சுப நிகழ்வுகளுக்கு திட்டமிட்டாலும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் மிக சிறப்பான வெற்றி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த வாரம் முழுவதும் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சனி. அவர் இந்த வாரம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார். ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது என்பது தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சிரமங்களை விலக்கி விடுகிறாருங்க. மனித வாழ்வில் கஷ்டம், சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதில் நிச்சயமாக 90% பொருளாதார ரீதியான பிரச்சனையாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. மற்ற இதர காரியங்கள் 10% இருக்கலாம். ஆனால் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி சுக்கிரன் சனியின் நட்பு கிரகமாக இருக்கிறார். அவரது ஆட்சி வீடான மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. 3 கிரக நிலைகள் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் சுக்கிரமங்கல யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான சிறப்பு மிகுந்த வாய்ப்புகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. புதன் சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே சனியுடன் புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையுங்க. புதிய நண்பர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயம் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்ற சனிக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. ஏனென்றால் சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நன்மை அதீதமாக தருவாரே தவிர தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே சூரியன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பகை கிரகங்களின் இணைவால் பாதிப்பு ஏற்படாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரியனை தவிர மற்ற கிரக நிலைகள் சம கிரகங்களோ அல்லது
நட்பு கிரகத்தோடு தான் இணைந்து இந்த வாரத்தில் சஞ்சரிக்கின்றன. என்றால் குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றலில் வீற்றிருக்கிறாருங்க. குருவின் அமைப்பு நிச்சயமாக குடும்ப ரீதியாக பல மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையும், சட்டென்று கோபம் வரக்கூடிய விஷயங்களை கூட தன்மையாக செயல்பட்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது சமபலம் பொருந்திய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு விஷயங்கள்ல மிக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரன் மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி சந்திரன் போன்ற கிரகநிலைகள் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக வலுவாக 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் இணைந்து ராஜயோகாதிபதியும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் வீற்றிருக்கிறார். அவருடன் சூரியனும் இணைந்து 6இல் இருக்கிறாருங்க. இப்படி 3 கிரக நிலைகள் 6இல் இருப்பது அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மனோ ரீதியாக சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்துமே நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. இது மட்டுமல்லாது மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் சங்கடங்கள் போன்ற அனைத்துமே விலகி தெளிவடையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பு உருவாகிறது. மனதில் ஏற்பட்ட குழப்பம் தடைகள் அனைத்தும் விலகி அனைத்து விதமான பணிகளையும் ஆக்கப்பூர்வமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உத்தியோக ரீதியாக ஏற்படக்கூடிய மாறுதல், தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய மாறுதல் இங்கே விரும்பியபடியே கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு. தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான மூலதனம் என்பது நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வங்கி கடன், நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவரிடமிருந்தும் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக எதிர்பார்க்கலாம். நட்பு வட்டாரம் மிக சிறப்பாக விரிவடைகிறதுங்க. எனவே இந்த தருணத்தில் நண்பர்கள் உங்களுக்கு பக்க உறுதுணையாக செயல்படுவார்கள். விரயஸ்தானம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக 6இல் இருப்பது பல்வேறு வகையில புதிய தெம்பும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் விலகும். இந்த தருணத்தில் தந்தை மகன் உறவு என்பது பலப்படும். எப்பேற்பட்ட தேர்வாக இருந்தாலும் அதில் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது என்பதை பல கிரகநிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான விஷயம் நன்மை நிறைந்தவையாக இருந்தாலும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது குரு அஷ்டமத்தில் இருக்கிறார். குருவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் கூட கன்னிராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியில் மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருக்கிறாருங்க. கேது ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. அது மட்டுமல்லாது 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் எதிர்பார்ப்புகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த தருணத்தில் சற்று கவனமும் விழிப்புணர்வும் இருந்தால் பல சிரமங்களை கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக விலகி நல்ல முன்னேற்றமும் நன்மைக்கும் வாழ்வில் பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தெய்வமேற்றி வழிபாடு செய்யுங்கள். மேலும் இயன்றவரை மற்றவர்களின் கல்விக்காக ஏதேனும் உதவி செய்யுங்கள். அப்படி செய்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு